அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள். எல்லோரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு பக்கம் 162. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 162 அப்போஸ்தலர் நடபடிகள் அதன் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு கூடியிருக்கிற 3000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி பேசுறாரு? 3000 பேருக்கும் அதிகமான ஜனக்கூட்டத்தின் மத்தியில 120 பேர் ஜெபித்ததான ஜபத்தின் மத்தியில 11 சீஷர்கள் மத்தியில பேதுரு ஒருவர் எழும்பி நின்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உரத்த சத்தமாய் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இந்த தைரியமும் இந்த உரத்த சத்தமும் இந்த பிரசங்கமும் எங்க பிறக்குது அப்படின்னு பார்த்தாக்க, அதே அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. போதும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. இன்றைக்கு எப்படி பெந்தேகோஸ்தே நாட்களை தேசம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறதோ, சபைகள் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாட்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ, அது போலவே அன்றைக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கு. சரியாக சொல்லணும்னா பஸ்காவின் 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு கிரேக்கில் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு வரும். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். பஸ்கா அனுசரிக்கப்பட்டு 50வது நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை என்கிற பொழுது 120 சீஷர்களும் மேல்வீட்டறையில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் காத்து இருந்த பொழுது, அவர்கள் மத்தியில் ஒரு பலத்த காற்று வீசப்படுகிறது. அவர்கள் மத்தியில் ஒரு பலத்த காற்று வீசப்பட்டு அவர்கள் மேல் அக்கினிமயமான ஸ்தோத்திரம் வார்த்தைகள் விழப்படுகிறது. அவர்கள் இருதயங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு காற்றை ருசித்தது. அவர்கள் சரீரங்கள் சில நேரத்துக்கு முன்பாக பலத்த காற்றை ருசித்தது. அதே சரீரம் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு அக்கினியை ருசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அக்கினியானது அவங்களுடைய இருதயங்களை தொடும் பொழுது, அவங்க சரீரங்களை தொடும் பொழுது, அவர்களுக்குள் இருந்த அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் பிறக்க பண்ணுகிறார். அப்படி ஸ்தோத்திர அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவின் பிரசங்கம் தான் இந்த 14வது வசனம். என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அநேகர் இருக்கிற பொழுது ஒருவன் எப்பொழுது பலன் அடைகிறான், ஒருவர் எப்பொழுது தைரியப்படுறாங்க, ஒருவர் எப்பொழுது தனக்கு கொடுத்த வாக்கு தத்தமான வேலையை செய்யறாங்க அப்படின்னா, எப்பொழுது அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அப்பொழுது அவருடைய வாக்கு தத்த வாழ்க்கைக்கு நேராக அவங்க என்ன பண்றாங்க, செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நாம் செயல்படணும்னா நமக்குள் ஆவியானவர் ஊற்றப்படணும். காரணம் என்னன்னா, அவர் வரும் பொழுது, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள் 1ஆம் அதிகாரத்தை, ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 2வது ஞானஸ்தானத்தை தமது சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய அதீனத்திலே வைத்திருந்த காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. போதும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன 2 வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். யோவான் உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார், தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீர்கள். ஆனா உங்களுக்கு இன்னொரு சில காலத்தில் இன்னொரு அபிஷேகத்தை, இன்னொரு ஞானஸ்நானத்தை நான் வச்சிருக்கிறேன். அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அங்க அப்படித்தானே போற்றப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப இங்க சீஷர்கள் ஏற்கனவே தேவன இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தினால, யோவான் ஸ்நானனுடைய கரத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள். யோவான் ஸ்நானகன் கரத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் இந்த சீஷர்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஞானஸ்நானம் சத்தியத்தோடு நிற்கக்கூடாது. என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் தண்ணீர்ல மூழ்கினேன், என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார், இனி நான் பாவமில்லாத ஒரு இருதயத்தை உடையவனாய் மாறினேன், இனி என்னுடைய பாவங்களுக்காக இனி நான் ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை, நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இயேசு கிறிஸ்து எனும் நீதிமானுக்கு நேராக, நீதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நேராக நான் மறுபடியும் பிறந்து விட்டேன்னு சொல்லி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க. ஜலத்துல யாருடைய கரத்துல? யோவான் ஸ்நானனுடைய கரத்துல. இப்போ சில நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு ஞானஸ்நானத்தை நான் கொடுக்க விரும்புறேன். அதுதான் ஆவியானவரின் ஞானஸ்நானம். ஏன் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. நீங்க பழைய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல அநேக ராஜாக்களுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தமான வாழ்க்கை அவர்கள் வாழ ஆரம்பிப்பதற்கு அடித்தளம் எதுனா அபிஷேகம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராக அவருடைய வாழ்க்கை திரும்பணும்னா அதற்கு முதல் அடித்தளம், ஒரு வாசல் எதுனா அபிஷேகம் தான். திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதில் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஸ்தோத்திரம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கை எப்ப வாக்குத்தத்தத்துக்கு நேரா திரும்புதுன்னா அபிஷேகத்திற்கு பிற்பாடு. எப்போ சாமுவேல் தாவீதை கூப்பிட்டு இவனை அபிஷேகம் பண்ணு கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்ததோ, அப்பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாக தான் வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக தாவீது தன்னுடைய வாழ்க்கையை வாழ நகர்த்த ஆரம்பிக்கிறார். அப்பதான் கர்த்தர் நகர்த்துறாரு. நம்முடைய வாழ்க்கை வாக்குத்தத்துக்கு நேராக நகரணும் அப்படின்னா நாமளால நகர்த்த முடியாது. நம்மளால நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? நகர்த்த முடியாது. எதுக்கு நேரா? வாக்குத்தத்துக்கு நேரா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்துக்கு நேரம் என்னுடைய வாழ்க்கை நகரணும்னு நான் ஆசைப்படாது, நகராது. நான் நகர்த்தினாலும் அது நகராது. அது எப்போ நகரும்னா அபிஷேகம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு, அதாவது அந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு வேண்டிய அபிஷேகம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சரீரத்தில் ஊற்றப்படுதோ அதற்கு பிற்பாடு தான் அந்த வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ ஆசைப்படுறீங்க, எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்கு நேரம் நீங்க வாழ ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அநேகர் ஈசாக்கை போல, அநேகர் ஆபிரகாமை போல எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் வாழ்ந்து தீர வேணுன்ற விசுவாசம் உங்களுக்கு அநேகர் இருக்கு. ஏன்னா அந்த அந்த ஆசையெல்லாம் இன்னைக்கு யாருமே தேவ சமூகத்தை வந்து அமர்ந்திருக்க மாட்டீங்க. உங்க இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசை இருக்கு, என்னன்னா நான் இயேசுவுக்காக வாழணும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த வாக்குத்தத்துக்கு நேரா நான் என்ன பண்ணணும்? வாழணுன்ற ஆசை இருக்கு, ஆனா வாழ முடியல.
காரணம் என்ன? உங்களுக்குள் தேவ அபிஷேகம் இல்லாததுனால, உங்களுக்குள் தேவனுடைய தேற்றரவலனாகி அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால உங்களால் அந்த வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ண முடியல போகும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் 3 வருட காலங்கள் தம்முடைய சீஷர்கள் வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக வாழல. உதாரணமா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, உம்முடைய சீஷர்கள் உபவாச நாட்கள கதிர்களை கொய்து தின்னு கொண்டு இருக்கிறார்களே, இதை நீர் கேட்க மாட்டீரான்னு சொல்லி இயேசு கிட்ட ஆசாரியர்கள் கேட்பாங்க. அப்ப இயேசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உயிரோடு இருக்க அவர்கள் உபவாசிக்க அவசியம் இல்லை, மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரும், அப்பொழுது அவங்க உபவாசம் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? நான் மரிச்சதுக்கு அப்புறமா அவங்க உபவாசிப்பாங்க நாங்க இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிடல. என் மரணத்திற்கு பிற்பாடு இன்னொருவர் அனுப்பப்படுவார். என் மரணத்திற்கு பிற்பாடு இன்னொருவர் அனுப்பப்படுவார். அவர் அவர்களை உபவாசத்துக்கு நேராக நடத்துவார். அவர் அவர்களை ஜெபத்துக்கு நேராக நடத்துவார். அவர் அவர்களை தெளிந்த சிந்தையோடு என்ன பண்ணுவார்? நடத்துவார். வாசிங்க தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல அந்த 8 முதல் சில வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். அங்க இயேசு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் உடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஆனா இதற்கு அப்புறமா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அநேகருக்கு முன்பாக சாட்சியா என்ன பண்ணும்? மாறும். அப்ப வாக்கு தத்தத்துக்கு நேராக வாழ்க்கை திரும்பணும்னா தேவ சமூகத்துக்கு நேராக நாம் என்ன பண்ணணும்? திரும்பணும். தேவ சமூகத்துக்கு நேராக நாம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து, தேவனே உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நடத்துங்க, ஆவியானவரே நீங்க என்னைய நடத்துங்க, உங்க வாக்கின்படி நடத்துங்க அப்படின்னு நம்ம எப்போ நம் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வாக்கு தத்தத்துக்கு நேராக திரும்பும் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாழ்க்கை வாக்கு தத்தத்துக்கு நேராக திரும்பணுமா? நம்முடைய இருதயம் அபிஷேகத்துக்கு நேராக திரும்பணும். அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு செயல்படுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நேராக என்ன பண்ணணும்? வாழ்க்கையை வாழ ஆசைப்படணும். இருதயம் எதற்கு நேராக திரும்பணும்? ஆவியானவருக்கு நேராக திரும்பணும். ஆவியானவருக்கு நேராக திரும்பினா ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் அந்த புதிய வார்த்தைகளை கொடுத்து உங்கள் இருதயங்கள் அதிகமாய் அன்றைக்கு 120 பேர் எப்படி உணர்ந்தார்களோ அந்த ஸ்தோத்திரம் காற்றையும் அந்த குளிரையும் அந்த நெருப்பையும் உங்கள் சரீரம் உணர வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எதற்காக? வாக்கு தத்த வாழ்க்கை எனக்குள் நிறைவேற வேண்டும் என்றால் எனக்கு அபிஷேகம் முக்கியம், ஆவியானுடைய வழி நடத்துதல் முக்கியம். இங்கே பேதுருவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணுகிற ஆள் கிடையாது. பேதுரு பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. பேதுரு தைரியமா பேசுகிற ஆள் கிடையாது. பேதுரு உற்சாகமாய் உரத்த சத்தமாய் சொல்லக்கூடிய நபரும் கிடையாது. ஆனா அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்தார், அவர் நின்றார், உரத்த சத்தமாய் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப அவருடைய வாழ்க்கை டோட்டலா வாக்குத்தத்தத்துக்கு நேரா மாற காரணம் என்ன? அபிஷேகம். அதுக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, தினந்தோறும் என் வாழ்க்கையில் அது ஒரு நாளாய் மாறும் என்றால், அது என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாறும் என்றால், அவரை நடத்துவார். என் சத்தம் உரத்த சத்தமா என்ன பண்ணும்? மாறும். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்காம இருக்க காரணம் என்ன? வார்த்தையில் தைரியம் இல்லை. வார்த்தையில் தைரியம் இல்லை. கர்ஜிக்கிறது தைரியம் கிடையாது. சிங்கம் 2 விதமான கர்ஜனையை கொடுக்கும். 2 விதமான கர்ஜனையை கொடுக்கும். முதல் கர்ஜனை என்னன்னா தன்னுடைய கம்பீரத்தை காட்டுறதுக்கு. முதல் கர்ஜனை எதுக்குன்னா தன்னுடைய கம்பீரத்தை காட்டுறதுக்கு. 2வது கர்ஜனைனா தன்னுடைய பயத்தை மறைக்கிறதுக்கு. தன்னுடைய பயத்தை பொதுவா பாருங்க, சிங்கம் காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அது தன்னுடைய நண்பர்களோடு போகிறப்ப தைரியமான கர்ஜனையை கொடுக்கும். அந்த கர்ஜனையை கேட்டால் காடே அதிரும். ஆனால் அதே சிங்கம்
தனியா இருக்கும்போது அதை சுற்றி இந்த கழுதைப்புலி கூட்டங்கள் அல்லது வேற மிருகங்கள் சிங்கத்தை சுத்திருச்சுன்னா பயத்துல சிங்கம் கர்ஜனையை கொடுக்கும். இரண்டுமே கர்ஜனை தான், ஆனா இரண்டும் உள்ளிருந்து வெளியில வரப்ப அது எந்த விதத்துல வருதுங்கிறது வித்தியாசம் இருக்கு. தைரியத்துல வருதா, பயத்துல வருதா? இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல அநேகர் அபிஷேகத்துல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறாங்க. அது தைரியத்துல வருதா, பயத்துல வருதான்னு கேட்டா தெரியாது. ஆனா பேதுரு பயந்தாருன்னா அவருக்கு அந்நிய பாஷை வராது. பேதுரு பயந்தாருன்னா அவருக்கு வார்த்தை வராது. பேதுரு பயந்தாருன்னா அவருடைய சத்தம் உரத்த சத்தமா மாறாது. பேதுரு பயந்தாருன்னா அவருக்கு பிரசங்கமே வராது. ஆனா பயந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில இருந்த பயத்தை எரிய காரணம் என்ன? அபிஷேகம். பெந்தேகோஸ் என்னும் நாளுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் ஆளுகை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை ஆவியானுடைய கரத்திற்கு கீழே ஒப்பு கொடுக்கப்படும்னா அவருடைய சத்தங்களை கர்த்தர் உரத்த சத்தமாய் மாற்றுவார். அவர்கள் சத்தத்திற்கு அநேகருடைய செவிகளை கர்த்தர் கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து ஜெபித்து பாருங்க. இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்க நாட்கள்ல நல்லா ஜெபியுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்துங்க. இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து அநேகருக்கு என்ன இல்லை, ஒரு வெளிச்சமே இருக்கிறது இல்லை. அந்நிய பாஷைகள் பேசணும்னாக்க அது எப்படி பேசுறது? டியூஷனுக்காக போக முடியும் எதுக்குன்னு? இல்லை லெசன் எடுக்கிறதா? சில பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்வது எப்படி, அந்நிய பாஷை பேசுவது எப்படி, இப்படிப்பட்ட யூடியூப்ல வர ஹெட்லைனை பார்த்து உங்க வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அபிஷேகம் கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்நிய பாஷைய அந்த நாவுகளை கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். டீச் பண்றதுனால வராது. இன்றைக்கு அநேக யூடியூப்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, டைட்டிலே வரும், ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி, அந்நிய பாஷைகளை பெருக்குவது எப்படி, இப்பெல்லாம் இருக்கு, டைட்டில் இருக்கு. அதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சு உங்க வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க, கெடுத்துக்காதீங்க. அந்நிய பாஷையும் அபிஷேகமும் பெறுகிற ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். அந்த இடத்துக்கு போங்க. அவர் கொடுப்பார் அபிஷேகத்தை, அவர் பேச வைப்பார் பற்பல பாஷைகளை. அப்ப பெந்தேகோஸ் என்னும் நாள் வருகிறது என்றால் அந்த நாள் அநேகரை ஒன்றாய் சேர்த்து அவரை தைரியப்படுத்தி அவரை எழும்பி நிற்க வைத்தது. 11 பேருக்கு மத்தியில் ஓடி ஒளிந்த பேதுரு, 120 பேர் மத்தியில் ஓடி ஒளிந்த பேதுரு, 3000 பேர் மத்தியில் எழும்பி நிற்க காரணம் என்ன? அவன் அரிக்கட்டு எழும்பி நிற்க காரணம் என்ன? அவன் எழும்பி நிற்க வைத்து விட்டார் என்றால் அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. பேதுரு எழும்ப காரணம் அவனுக்குள் கர்த்தர் வைத்த அபிஷேகம். இன்றைக்கு நமக்குள் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணோம்னா நமது அரிக்கட்டும் எழுந்து நிற்கும். நமது அரிக்கட்டும் நிமிர்ந்து நிற்க நமது அபிஷேகத்தை நாம் சரியாய் செயல்படுத்தினால் போதும். யோசேப்பின் அரிக்கட்டு மட்டும் தான் நிமிர்ந்து நிற்குமா? தாவீதையும் கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைத்தார். 7 சகோதரர்கள் மத்தியில் 7 சகோதரர்கள் மத்தியில் தாவீது எழும்பி நிற்க காரணம் அபிஷேகம். 11 பேர் மத்தியில் பேதுரு எழும்பி நிற்க காரணம் என்ன? அபிஷேகம். 11 சகோதரர்கள் மத்தியில் ஒருவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் எழும்பி நிற்க காரணம் அபிஷேகம். திரளான வாலிபர்கள் இருக்க ஒருவன் மாத்திரம் நிமிர்ந்து நிற்க காரணம் என்ன? அபிஷேகம். ஒருவன் எங்க தைரியமா நிற்கிறாங்களோ தைரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது காரியம் அபிஷேகம். ஆவியானவருடைய வழி நடத்துதல். உங்களை நடத்துறது ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறப்ப நம்முடைய நடை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு பின்னாடி பாதுகாப்பு கொடுக்க ராணுவ தளபதிகள் 4 பேர் எனக்கு பின்னாடி வராங்க, சரிங்களா? அதே ராணுவ தளபதி 4 பேர் எனக்கு முன்னாடியும் போறாங்க. அப்ப என் நடை எப்படி இருக்கும்? எனக்கு முன்னாடி 4 ராணுவ தளபதிகள் இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி 4 ராணுவ தளபதிகள் இருக்கிறாங்க. தளபதினாக்க சும்மா சாதாரணமான ரேங்க்ல, ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க, எல்லாத்துலயும் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில செலக்ட் ஆனவங்க. ரன்னிங்கா இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் டாப் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் ஆன 8 பேர் எனக்கு பாதுகாப்பா வரப்ப என் நடை எப்படி இருக்கும்? நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி போவோமா? அப்படியே பயந்து பயந்து பவ்யமா, ஐயோ எங்கிட்ட இருந்து யாராவது வந்துருவாங்க பயந்து பயந்து போவோம். இல்லை, நம்ம நடை எப்படி இருக்கும்? சிங்கத்தை போல. ராணுவ
தளபதிகளை விட நம்முடைய இருதயம், நம்முடைய மாறு எப்படி இருக்கும்? நிமிர்ந்து நிற்கும். காரணம் என்ன? என்னை நெருங்க யாராலையும் முடியாது. ஒரு இராணுவ தளபதிக்கு கீழே பாதுகாப்பா இருக்கிற ஒருவருடைய நடை இவ்வளவு கம்பீரமா இருக்கும்னா, நமக்கு முன்னும் பின்னும் பரிசுத்த ஆவியின் துணையோடு நடக்கிறப்ப நமது நடை எப்படிப்பட்ட நடையா இருக்கும்? இதை விட பயங்கரமா, இதை விட பவர்ஃபுல்லா நடைய அன்றைக்கு கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுரு நிற்க காரணம் யாருக்கும் புரியல. ஓடுகிற மனுஷன், ஒளியக்கூடிய மனுஷன் நிமிர்ந்து நிற்க காரணம் என்ன? அபிஷேகம். ஆவியானவர் ஒருவரை கையில எடுத்தாருன்னா அவர் வெட்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போன வாழ்க்கை வெட்கப்படாம இருக்கணும்னா ஆவியானவர் நம்ம நடத்தினா போதும். நம்முடைய வாழ்க்கை எங்கேயும் வெட்கப்பட்டு போகாது. பேதுரு வெட்கப்பட்ட மனுஷன்தான், தலை குனிஞ்ச மனுஷன்தான், அவமானமான மனுஷன்தான், வாழவே வேண்டான்னு நினைச்ச மனுஷன்தான் பேதுரு. ஆனா இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையை நடத்துறது ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையை ஆவியானவர் நடத்துவார்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வையும் ஆவியானவர் நகர்த்துவார்னு சொன்னா, நாம் யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. யாருக்கு முன்னாடி தலை குனிவுன்னு அவசியம் கிடையாது. நம்முடைய சுபாவங்கள் நம்மளை விட தன்னை போல மாறிடும். பேதுருவுக்கு மாறியது போல மாறும். தைரியம் உண்டாகும், மிகுந்த சத்தம் உண்டாகும். ஓடி ஒளிகிற இருதயம் அல்ல. நான் இந்த வசனத்தை நான் இரவு தியானிச்சு கொண்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை எனக்கு மறுபடியும் அந்த இடத்துல நான் தியானிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். எத்தனை பேருக்கு முன்னாடி பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணாரு? 3000 பேருக்கும் அதிகம். 3000 பேர், அதற்கும் அதிகமான மக்கள் அங்க என்ன பண்ணாங்க? இருந்தது உண்மை. ஏற்றுக்கொண்டது 3000 பேர். ஆனா பேதுருவை குறித்து பார்க்கிறப்ப பேதுரு ஓடி ஒளிவார். திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 26 திருப்பிக் கொள்ளுங்க. அங்க பேதுரு எப்படியெல்லாம் ஓடி ஒளிஞ்சாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். மத்தேயு 26 69 சில வசனத்தை வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இங்கே பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நன்றாக இந்த 5-6 வசனங்கள் காட்டி கொடுக்கிறது. 3 முறையும் மறுதளித்ததான ஒரு மனுஷன். முதல் முறை வேலைக்காரி வந்து கேட்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்றாரு. 2வது இடத்துக்கு போறப்ப அங்கேயும் ஒரு வேலைக்காரி வந்து கேட்கறாங்க, அப்பயும் தெரியாதுன்ட்டாரு. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறப்ப அங்க வந்து கேட்கறாங்க, உன்னுடைய பேச்சு, உன் சாயல், உன் தோரணை எல்லாம் இயேசுநாதர் மாதிரி இருக்கே, நீ என்ன இல்லைன்னு சொல்ற? உடனே அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டார். இதே ஆட்களுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ணவும் செய்கிறார். எந்த நபர்கள் மத்தியில் தலை குனிந்து பேதுரு நடந்து போனாரோ, எவர்கள் மத்தியில் இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி அவமானத்தோடு தலை குனிஞ்சு போனாரோ, எந்த மனுஷங்க மூஞ்ச முழிக்கவே கூடாதுன்னு தப்பிச்சு ஓடிடணும்னு இயேசு அந்த பேதுரு அந்த அரண்மனையை விட்டு ஓடினாரோ, அதே நபர்கள் இருக்கிற இடத்துல பேதுரு இப்ப பிரசங்கம் பண்றார். அப்ப எங்க அவமானப்பட்டு வந்தாரோ, எங்க அசிங்கப்பட்டு வந்தாரோ, எவர்களுக்கு முன்பாக எனக்கு இயேசுவையே தெரியாதுன்னு பகிரங்கமா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாரோ, அதே கூட்டத்திற்கு மத்தியில அதே 3000 பேரும் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்காங்க. அநேகர் கூடி இருக்கிறாங்க. அப்ப இவர்களும் அங்க இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ பேதுரு பயப்படல. அப்ப பயந்தாரு, இப்ப பேதுரு பயப்படல. காரணம் என்ன? நடத்துகிறது ஆவியானவர்.
முன்பு நடத்தியது மாமிசம், இப்ப நடத்துறது ஆவியானவர். மாமிசம் நடத்தினா பயம் இருக்கதான் செய்யும், மாமிசம் நடத்தினா விரக்தி இருக்கதான் செய்யும், மாமிசம் நடத்தினா அவமானம் இருக்கதான் செய்யும், மாமிசம் நடத்தினா மரண பயம் இருக்கதான் செய்யும். ஆவியானவர் நடத்தினாக்க உரத்த சத்தம் வெளியே வரும். பேதுருவுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருக்கிற வரைக்கும் நம்மளால வெற்றியை பார்க்க முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது, ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறுதலை ருசிக்க முடியாது. மாமிசம் செயல்படுற வரைக்கும் நமக்கு அவமானமே நடக்கும். ஆனா ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சாருன்னா, ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நடத்த நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, மாமிசம் சாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, பரிசுத்த ஆவியில் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நாம் செயல்பட ஆரம்பிப்போம்னு சொன்னா சத்தம் வரும், உரத்த சத்தமா வரும். என் வாக்குக்கு செவி கொடுங்கன்ற வார்த்தை வெளியே வரும். இப்ப பயம் இல்ல, திகில் இல்ல, அவமானம் இல்ல. காரணம் நடத்துறது ஆவியானவர். அநேகருக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் எங்க அவமானப்படுத்தப்பட்டேனோ, நான் எங்க விழுந்தேனோ, நான் அங்க எழும்பி நிக்கணும்பா அப்படின்னு. எனக்கும் அந்த வார்த்தையில நிறைய வைராக்கியம் உண்டு. நிறைய இடங்கள் அவமானப்படுத்தப்பட்டது உண்டு, தூக்கி எறியப்பட்டது உண்டு. இன்றைக்கு என் ஜபங்களை, சில ஜபங்கள், அதுவும் ஒரு ஜப குறிப்பா நான் வச்சிருக்கிறேன். எங்கெல்லாம் நான் தூக்கி எறியப்பட்டனோ அங்க என் தலையை கர்த்தர் உயர்த்தணும்னு சொல்லி நிறைய முறை பாஸ்டமரோட சொல்லியிருக்கேன். விடுமா, யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க சபையில அவங்க பலிபீடத்துல ஏறி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பிரசங்கமா நான் வப்பார்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு இருக்கிற ஆதங்கங்கள் இங்க இருக்கிற எத்தனை பேத்துக்குள்ள இருக்கும்? எனக்கு சபையை குறித்த ஆதங்கங்கள் இருக்குன்னா, உங்களுக்கு சில குடும்பங்களை குறித்த ஆதங்கங்கள் இருக்கும். வைராக்கியமா இருந்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பாருங்க, அவர் நடத்துற நடத்துதல் இருக்கு பாருங்க. அன்றைக்கு மாத்திரம் பேதுரு இயேசு சொன்ன வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தாரா, இன்னைக்கு இந்த அவமானம் அவருக்கு வந்திருக்காது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறது தான் அவமானம் வர முதல் காரணம். நம்முடைய வாழ்க்கையில் அவமானம் வர முதல் காரணம் என்ன? மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறது தான். நம்ம இயேசுவை விட்டு விலகி சபிக்கவும் சத்தியமான காரணம் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறது தான். யார் ஒருத்தர் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் நடக்கும், தோல்விகள் நடக்கும், தலைகுனிவு நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேல நான் வாழணுமா சாகணுமா, இந்த வார்த்தை எனக்கு ராத்திரி ரொம்ப உணர்த்திக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஸ்தோத்திரம், இதே வேலையை யாரு பார்த்தா? யூதாஸ் பார்த்தாரு, செத்துட்டாரு. யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? நாண்டு கொண்டு செத்துட்டாரு. இப்ப அந்த சம்பவத்தை கேட்ட பேதுருக்குள்ள என்ன வந்திருக்கும்? வாழணுன்ற என்ன வந்திருக்கும், சாகணுன்ற என்ன வந்திருக்கணுமா? காட்டி கொடுத்ததுனால நான் அவன் செத்துட்டான், மானஸ்தேன்டா, வாழ்ந்தவன மாதிரி வாழணும்டா, நானும் இயேசுவை மறுதளிச்சிட்டேன், நான் வாழ தகுதியற்றவன்னு சொல்லி அவருக்குள்ளே என்ன வந்திருக்கும்? தேவ கிருபை கர்த்தர் பேதுருவை சாக விடல. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில நம்ம பிழைச்சிருக்கிறோம். நமக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடினது எத்தனையோ நாட்கள். நினைச்சிருந்தா தூக்குல தொங்கி இருந்திருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இன்றைக்கு பல பேர் மரித்து போட்டோ வச்சு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆயிருக்கலாம். கர்த்தர் கிருபை நம்மளை சாக விடல. காரணம், நம்மை கொண்டு ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கு. யூதாசை சாக கொடுத்தவர் ஏன் பேதுருவை சாக கொடுக்கல? நீ வாக்குத்தத்தத்துக்கு நேரம் நடக்கணும், உன் வாழ்க்கையை என் கரத்துல ஒப்பு கொடுக்கணும், உன் வாழ்க்கையின் அழகு அநேகர் பார்க்கணும். நீ அவமானப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, பேச முடியாம உன் வார்த்தை திக்குமுக்காடி திணறின இடத்துல நீ உரத்த சத்தத்தோட பேசணும்னா உன் வாழ்க்கை என் கரத்துக்கு நேரம் வரணும். இதை தான் பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு சபைக்கும் கற்றுக் கொடுக்குற வார்த்தை அதுதான். பெந்தேகோஸ்து என்னும் நாளுக்கு, அபிஷேகத்துக்கு, ஆவியானவருக்கு யாருடைய இருதயம் விட்டு கொடுக்குதோ அவர்கள் வாழ்க்கை தைரியமா இருக்கும். சிங்கத்தை போல கர்ஜிப்பாங்க. அந்த கர்ஜனையில பயம் இருக்காது, அந்த கர்ஜனையில பசி இருக்காது, அந்த கர்ஜனையில தனக்கு ஆபத்து நேரிடுமோன்னு சொல்லி அச்சம் இருக்காது. அதுல தைரியம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு முன்பாக நிற்க எவன் இருக்கிறான்? எனக்கு முன்பாக நிற்க யார் இருக்கா? இப்படிப்பட்ட தைரியம் வரணும்னா ஆவியானவர் நடத்த விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க. உங்களை அறியாத ஒரு புது தைரியம் உங்களுக்குள் வரும். உங்கள் வாழ்க்கையின் அழகு மாறும். கர்த்தர் நடத்துவார், நடத்தி கொண்டே போவார். கடந்த நாட்கள் உபவாச ஜபத்துல இதே வார்த்தையில ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். திருப்பி நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல
14 முதல் சில வசனத்தை வாசிங்களேன். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையில சிம்சோனுக்கு முன்பாக ஒரு பெரிய நெருக்கடி வருது. பெரிய நெருக்கடி. அவரை கொல்லும்படியாக 1000 பேர் கிளம்பி வராங்க. சிம்சோன்ங்கிற ஒரு மனிதனை கொல்லுவதற்கு 1000 பேர் புறப்பட்டு வராங்க. 1000 பேர் புறப்பட்டு வரும் பொழுது அந்த சிம்சோனுங்கிற அந்த மனிதர் தேவனுக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் தனக்குள் இறங்க அனுமதித்த பிற்பாடு பார்த்தோம்னா அங்க இருந்ததான ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான்னு அங்க வேதம் சொல்லியிருக்கு. அப்ப சிம்சோனுடைய பலம் என்ன? பூஜ்ஜியம். சிம்சோனுடைய பலம் என்ன? பூஜ்ஜியம். அவரால் அவருடைய கையின் கட்டை கூட என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. அங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை பிற்புறத்தை வாசிங்க. அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஸ்தோத்திரம். அப்ப சிம்சோன் மாமிசத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கையின் கட்டை கூட அவரால் என்ன பண்ண முடியல. இன்றைக்கு பல கட்டுகளை அறுக்க முடியாம இருக்க காரணம் என்ன? பல பலவீனங்களை அறுக்க முடியாம இருக்க காரணம் என்ன? நமக்குள் ஏற்படக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ள முடியாம இருக்க காரணம் என்ன? மாமிசம். காரணம் என்ன? மாமிசம். ஆனா சிம்சோன் பலத்த ஒரு மனுஷன். அவருடைய தோரணையை பார்த்தாலே பல பேர் பயப்படுவாங்க. நீங்க சிம்சனுடையதான சில மூவியெல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னாக்க, அர்னால்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அதுக்கு ஏத்த ஒரு உடம்பு சிம்சனுக்கு அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொடுக்கப்படுற ஒரு கற்பனை தான். அந்த அளவுக்கு உடம்பு வலுவான ஒரு மனுஷனால எதை அறுக்க முடியல? அவன் கைகள் கட்டப்பட்ட கயிறு அவனால என்ன பண்ண முடியல, அறுக்க முடியல. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது 1000 பேரை கொன்று போட்டான். இது எப்படி சாத்தியம்? முதல் வசனம் சொல்ல கட்டின கயிறு அறுக்க முடியல, அடுத்த வசனம் சொல்லுது 1000 பேரை கொன்று போட்டான்னு சொல்லி. இரண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறணும்னா ஆவியானவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமா மாற்ற முடியும். அவர் நினைச்சா மட்டும்தான் வெற்றியை கொடுக்க முடியும். அவர் நினைச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வர இருக்கிற அனைத்து அவமானத்துக்கும் தப்புவிக்க முடியும். அன்றைக்கு மாத்திரம் ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்காமல் இருந்தார் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் விருத்த சேதனம் இல்லாதவருடைய கரத்துல சிம்சோன் செத்து கடந்திருப்பார். யாருடைய கரத்துல செத்து கடந்திருப்பாரு? விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுடைய கரத்துல அன்றைக்கு சிம்சோன் செத்து போயிருப்பார். ஆவியானவர் மாத்திரம் அவரை தொடாம இருந்திருந்தார். இன்றைக்கு நம்மளை கர்த்தர் தொடாம இருந்தா நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. எத்தனை பேர் நம்மளை சூழ்ந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் நமக்கு மேல ஏறி உக்காந்து இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மளை கைவிடல. கர்த்தர் நம்மளை கைவிடல. காரணம் என்ன? என்னுடைய வாக்குத்தத்தமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வாழ்க்கைக்குள் நான் வாழ வேண்டும் என்றால் என் வாழ்க்கை அவருடைய கரத்துக்குள் போக வேண்டும். இது தேவ திட்டம். இன்றைக்கு அந்த வனாந்தர பள்ளத்தாக்குல 1000 பேத்தை கொல்லணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா யாரை வைத்து கொல்லணுமோ அந்த நபர் அவன் வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுக்கும் வரை அவர் காத்திருந்தார். அப்ப மாமிசத்துக்கும் ஆவியானவருக்குள் இருக்கிற வித்தியாசம், மாமிசம் ஒரு கயிறை கூட அறுக்க முடியாத ஒரு பலவீனம் உள்ள
ஒரு சரீரம். ஆனா ஆவியானவர் வந்தார்னு சொன்னா 1000 பேரையும் கொன்று போடத்தக்க அவர் பலனை கொடுப்பார். நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்கு? கயிறு அறுக்க முடியலையா? நீங்க சொல்லுங்க, இன்னும் என் சரீரம் மாம்சத்துல தான் இருக்கு. சின்ன காரியத்தை மேற்கொள்ள முடியலையா? கயிறு என்பது கட்டப்பட்டது இல்ல, சின்ன விஷயம். சின்ன விஷயத்தை மேற்கொள்ள முடியல, சின்ன காரியத்தினால வெற்றி அடைய முடியலன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கை மாம்சத்துல நல்லா ஊறி இருக்கு. அதனாலதான் சின்ன விஷயத்தை கூட மேற்கொள்ள முடியல. எத்தனையோ பேர் ஜெபத்துல புலம்புவது உண்டு. அது என்கிட்ட இல்ல, தேவ சமூகத்துல. ஆண்டவரே, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்னால இந்த காரியத்தை விட்டு விடுதலை அடையவே முடியல. என்னால இப்படிப்பட்ட வார்த்தையை பேசாம இருக்க முடியல. என்னால இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்க முடியல. என்னால சில கடினமான வார்த்தையை பேசாம இருக்க முடியல. இதுக்கெல்லாம் என்னைய தூரம் ஆக்குங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக போராடி ஜெபிக்கிறவங்க உண்டு. இனிமே நான் இப்படிதான் ஆண்டவரே வாழணும், இனி நான் தவறு செய்யக்கூடாது, இனி நான் தூரமா போகக்கூடாது, இனி நான் உங்களை மறுதளிக்க கூடாது, இப்படி பல வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. ஆனா மேற்கொள்ள முடியாமல் இருக்க காரணம் என்ன? மாமிசம். மாமிசம் இருக்கும் வரை ஒருவர் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சிறு நூலை கூட அறுக்க முடியாது. ஆனால் அதே ஒரு சரீரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து முழுமையாய் வாழும் என்றால் பெரிய ஒரு சேனையவே என்ன பண்ண முடியும்? முறியடிக்க முடியும். சிம்சோனும் அப்படித்தான், கிதியோனும் அப்படித்தான். கிதியோன் தன் பலத்தை சார்ந்திருக்கும் வரைக்கும் மீதியானரை மேற்கொள்ளல. என்றைக்கு கிதியோன் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டாரோ, என்றைக்கு ஆவியானவரை சார்ந்து கொண்டாரோ, அன்றைக்கு ஒரு மனுஷனை முறியடிப்பது போல ஒரு ராஜ்யத்தையே கர்த்தர் முறியடிக்க வைத்தார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் எவ்வளவு பெருசு என்பது முக்கியம் அல்ல, நம்மை நடத்துறது யாருன்னு தான் முக்கியம். நமக்கு முன்னாடி இருக்கிற தேவை நமக்கு பெருசு இல்ல, நமக்கு முன்பாக இருக்கிறதான ஸ்தோத்திரம் அந்த குழிகள் நமக்கு பெருசு இல்ல, நம்மை நடத்துறது யார்? எனக்கு முன்னாடி செங்கடல் வரட்டும், எனக்கு முன்னாடி யோர்தான் வரட்டும், எனக்கு முன்பாக பார்வோனின் ரதங்களே வரட்டும், அது எனக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கட்டும், என்னை நடத்துவது யார்? மாமிசமா ஆவியானவரா? என்னை நடத்துவது யார்? மோசேக்கு நல்லா தெரியும் செங்கடல் இருக்கு, மோசேக்கு தெரியும் அங்க கசப்பான தண்ணீர் இருக்கு, மோசேக்கு தெரியும் பார்வோன் விரட்டி வருவது. ஏன்னா இவங்க நடந்து போறாங்க, அவங்க ரதத்துல வந்துட்டு இருக்காங்க. மோசேயும் ஜனங்கள் எப்படி போறாங்க? நடந்து போறாங்க. ஆனா பார்வோனின் சேனை எப்படி வருது? ரதத்தில் வருது. 4 குதிரை 5 குதிரை 6 குதிரைன்னு பூட்டப்பட்ட ரதங்கள்ல யார் வரா? பார்வோனும் பார்வோனின் சேனைகளும் விரட்டி வருது. ஆனா இவங்க எப்படி ஓடுறாங்க? நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுல யாரை மேற்கொள்ள முடியும்? ரதத்தில் போகிறவங்க நடந்து போறவங்கள மேற்கொள்ள முடியும். இதுதான் உண்மை. ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது ரதத்தில் வந்தவர்களை செங்கடல் மூழ்கடித்து போட்டதுன்னு சொல்லி. பார்வோனையும் அவன் சேனைகளையும் அவன் ரதங்களையும் செங்கடல் அன்றைக்கு மூழ்கி போட்ட காரணம் என்ன? ரதத்தை நடத்தினது பார்வோன், ஜனங்களை நடத்தினது ஆவியானவர். அதுதான் வித்தியாசம். மனுஷனால் நடத்தப்பட்ட பார்வோனின் சேனை செங்கடலுக்குள் மூழ்கியது, தேவனால் நடத்தப்பட்ட தேவ ஜனங்கள் செங்கடலை கடந்து போனார்கள். செங்கடலை கடந்து போகணுமா? தேவனால் நடத்தப்படணும். ஆனா மனுஷனால் நடத்தப்பட்டோம், மாம்சத்தால் நடத்தப்பட்டோம் அப்படின்னா செங்கடலை கடக்க முடியாது, மூழ்கிதான் போக முடியும். சில விஷயங்களை கடந்து போக முடியலையா? சில விஷயங்களை மூழ்கி கிடக்குறீங்களா? நமக்கு நல்லா தெரியணும், என்னைய நடத்துறது மாமிசம். மாமிசம் நடத்தினாக்க செங்கடலை கடக்க முடியாது. மாமிசம் நடத்தி நீங்க ரதத்திலேயே போனாலும் அவன் நடந்துதானே போறான். நம்ம ரதத்துல அவனுக்கு முன்னாடி ஓடிடுவோன்னு ரதத்திலேயே போனாலும் கரை சேர முடியாது, மாமிசம் நடத்துற வரைக்கும். ஆனா ஆவியானவர் நடத்தினார்னா
ஆமையை விட மோசமான ஒரு வேகத்துல நடந்து போனாலும் எதையும் சேதப்படுத்த விட மாட்டார். சேதப்படுத்த விட மாட்டார். புயல் வேகத்துல ஓடினாலும் செங்கடல் சாகடிக்கும். ஆமையை விட மெதுவா போனா செங்கடல் பாதுகாக்கும்னா நடத்துறதுல தான் வித்தியாசம். வேகமா போக ஆசைப்படாதீங்க, தேவனால் நடத்தப்பட்டு போக ஆசைப்படுங்க. இன்றைக்கு அநேக ரதத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. வேகமா போகணும், எப்படியாவது போகணும், ஜெயிச்சிடணும், அவனுக்கு முந்தி நான் ஓடிடணும். இல்ல, மனுஷனை பார்த்து முந்தி ஓட ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஓட வைக்கிற பாதையில மட்டும்தான் ஓடணும். மனுஷனை முந்தி என்ன பண்ண போறீங்க? பார்வோன் மனுஷனை முந்த ஓடுனா, ஆனா மோசே மனுஷனை முந்த ஓடல. தேவன் நடத்துறபடி நடந்து போனார், செங்கடலை கடந்தார். மனுஷனை மேற்கொள்ள வேண்டும். மோசைக்கு முன்னாடி நாங்க போய் நிப்பேன்னு பார்வோன் போனாரு. ஆனா மோசைக்கு முன்னாடியும் போக முடியல, மோசைக்கு பின்னாடியும் போக முடியல. செங்கடலுக்குள்ளதான் அவர் கடைசியில் என்ன பண்ணார்? இதுதான் வித்தியாசம். நடத்துதல் தேவனால் நடத்தப்படணும், ஆவியானால் நடத்த. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் பலன் அடைந்தார்கள். ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அவர்கள் பலன் அடைந்தார்கள். அநேகருக்கு சாட்சியா இருந்தார்கள். மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொண்டார்கள். மாம்சத்தில் இருந்த பேதுரு இப்ப ஆவியில வைராக்கியத்தோடு பிரசங்கம் பண்றாரு. கேட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுல இருந்து நான் சுருக்கமான சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த பண்டிகையை குறித்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை எழுதி மட்டும் வச்சுங்க. அதை குறித்து நான் பிரசங்கிக்க விரும்பலை. யூதர்களுடையதான பழக்க வழக்கத்தில் 6 பண்டிகைகள் பிரதானமான பண்டிகைகள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் மற்றும் 16ஆம் அதிகாரத்திலையும் இந்த பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள்லாம் லேவியராகமம் புஸ்தகத்தை நல்லா படித்து கரைச்சி குடிச்சிருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள அதிகமாக விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த பண்டிகையை குறித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? லேலூயா. நான் சத்தம் மூச்ச காணோம். லேவியராகமம் படிச்சீங்கல்ல, நிறைய காரியத்தை பண்டிகைகளை படிச்சீங்கல்ல. கர்த்தர் நல்ல. இதில் 6 பண்டிகை பிரதானமான பண்டிகை. லேவியராகமம் 23 4 முதல் 8 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறதான பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை. இரண்டாவது அதே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9 வசனம் முதல் 14 வசனம் வரை இருக்கிறதான முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் பண்டிகை. அதே 23ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனத்தில் இருக்கிறதான 7 வார பண்டிகை. அதே 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் 25வது வசனம் வரை இருக்கிறதான எக்கால பண்டிகை. அடுத்து 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 32 வசனம் வரை இருக்கிறதான பாவ நிவாரண பண்டிகை. அடுத்து 6வது 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 43 வசனம் வரை இருக்கிறதான கூடார பண்டிகை. இந்த 6 பண்டிகையும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்ட பிரதான பண்டிகை. இதுல முதல் பண்டிகை பஸ்கா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்பாக அன்று ராத்திரியில் கொண்டாடப்பட்டது பஸ்கா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற அன்று ராத்திரியில் அனுசரிக்கப்பட்டது பஸ்கா. அதிலிருந்து 50வது நாள் 7 வார பண்டிகை. அதுதான் இன்றைக்கு நாம் அனுசரிக்கிற பெந்தேகோஸ்தே பண்டிகை. இன்றைக்கு அனுசரிக்கிறதான பெந்தேகோஸ்தே பண்டிகை எதுன்னா அந்த 7 வார பண்டிகை. அந்த 7 வார பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. 50 நாள். ஒரு கணக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். 7 into 7 எவ்வளோ வருது சொல்லுங்க? 7 into 7 7 7 பெருக்கல் 7 7 வார பண்டிகை 50 நாட்கள் நிறைவேறினால் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த கணக்குக்காக தான் கேட்டேன். 7 into 7 7 49. 7 வார பண்டிகை முடிந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்ப 7 வார பண்டிகைனா என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்தே பண்டிகை.
இதற்கு நிழலாட்டமாக புதிய ஏற்பாட்டில் சில பண்டிகைகள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா, முதற் பலன், 7 வார பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை என்பது போல இந்த 6 பண்டிகைக்கும் மொத்த பண்டிகை புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 பஸ்கா என்றால் கல்வாரியில் இயேசு கிறிஸ்து மரித்ததான மரணத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அங்கு ஆடு அடிக்கப்பட்டது, இங்கு இயேசு அடிக்கப்பட்டார். பஸ்காவில் ஆடு அடிக்கப்பட்டது, கல்வாரி மலையில் இயேசுநாதர் அடிக்கப்பட்டார். முதற் பலன் பண்டிகை உயிர்த்தெழுதல், முதற் பலன் உயிர்த்தெழுதல். 7 வார பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். உயிர்த்தெழுதல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அடுத்து 3வது எக்கால பண்டிகை, ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அடுத்து பாவ நிவாரண பண்டிகை, வரப்போகிற உபத்திரவ காலம். பாவ நிவாரண பண்டிகை எதுக்குன்னா வரப்போகிற உபத்திரவ காலம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். கூடார பண்டிகை, 1000 வருட அரசாட்சி, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தியானிக்க கர்த்தர் ஏவப்பட்டா நீங்க தொடர்ந்து அதை தியானித்து உங்களுடையதான ஜப வாழ்க்கை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள சீர்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் நம்ம இந்த சத்தியத்துக்கு நேரம் திரும்பலாம். இந்த 3 காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னேன். முதலாவது, ஆவியானவர் நடத்தப்பட்டா நடக்கிற முதல் காரியங்கள் அடையாளங்கள். முதல்ல அவர் எதை கொடுப்பாரு? அடையாளங்களை கொடுப்பார். நான் தான் உன்னை நடத்துறேன் அப்படின்றதுக்கான அடையாளத்தை அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். இரண்டாவது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். மூன்றாவது, பெருக பண்ணுவார். மூன்றாவது, பெருக பண்ணுவார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து புறப்பட்டு போறாங்க? எகிப்தில இருந்து புறப்பட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அதாவது உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அதன் முதல் அடையாளம் தான் கர்த்தர் கொடுத்தது. அவர்கள் பிரயாணத்துக்கு அப்புறமா கொடுத்த முதல் அடையாளம் தான் செங்கடலை அவர் 2ஆக பிளந்தது. புதிய ஏற்பாடு சத்தியத்தினால திரும்புவோன்னு சொன்னா, அதுவரைக்கும் பேதுருவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்ததுன்னு அந்த தியானிச்சோம். அவர் ஒரு பயந்த சுபாவம் உடையவரா இருந்தாரு. எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வர்றதுக்கு எப்படி இருந்தாங்க? பயந்து இருந்தாங்க. காரணம், பார்வோனுடையதான செயல்கள் அந்த மாதிரி. எப்படி ஓடுனாலும் பார்வோன் வந்து என்ன பண்ணிடுவான்? பிடிச்சிருவான்ற ஒரு பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு தடையா இருந்தது பயம்தான். பேதுரு பிரசங்கம் பண்ணுவதற்கு தடையா இருந்ததும் பயம்தான். அப்ப கர்த்தர் கொடுக்கிற முதல் அடையாளம் என்ன? பயத்தை உடைத்து தைரியத்தோடு நடக்க வைக்கிறார். பயத்தை உடைத்து தைரியமாய் நடக்க வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அத்தனை பயங்கள். எப்படி இந்த தேசத்தை விட்டு நான் தப்பிச்சிருவேன்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோசே கூட்டிட்டு போகிற பாதையை குறித்து மோசேக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். 430 வருஷமா ஒரு தேசத்தில் இருக்கிறப்ப அந்த தேசத்தை குறித்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாத? நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பாதையில போனா என்ன வரும்? முட்டுச்சந்து வருமா, இல்ல பைபாஸ் வருமா, இல்ல நல்ல விசாலமான பாதை வருமா? நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நம்முடைய ஊரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் வந்தாக்க அடுத்த தெரு வருமா, இல்ல முட்டுச்சந்து வருமா?
இல்ல பைபாஸை பிடிக்கலாமா முடியாத நமக்கு நல்லா தெரியும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறப்ப நல்லா தெரியும் அது செங்கடல் தான் வரும் அப்படின்னு. முடிவு எங்க? செங்கடல் நல்லா தெரியும். பயம். பயம். பயத்துல சொன்ன வார்த்தை தான், எகிப்துல பிதைக்கிறதற்கு சவக்கூலி இல்லை என்றால் இங்கே என்னை அழைத்து வந்தீர்கள். மோசையை பார்த்து கேட்கிறாங்க, மோசையே எகிப்துல பிதைக்கிறதுக்கு பிரேத கூலி இல்லை என்றால் என்னை செங்கலுக்கு கூட்டு வந்த. பயம். தேவன் கொடுக்கிற முதல் அடையாளம் தமது ஜனங்களுக்கு, அவர்கள் இருதயத்தில் இருந்த பயத்தை அவர் எடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த இருதயத்தில் இருந்த பயம், நான் கடந்து போக மாட்டேன், நான் கடந்து போக மாட்டேன். நமக்குள் இருக்கிற பயம், இந்த வாழ்க்கைய நான் எப்படி மேற்கொள்ள போறேன், இந்த வாழ்க்கையை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி கரை சேர்க்க போறேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி நல்ல நான் படிப்பை கொடுக்க போறேன், மற்றவர்களுக்கு முன்பாக நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருவேனா, வாழ முடியுமா? எத்தனை இருதயம் போராடுது, நான் வாழுவேனா அப்படின்னு. அப்படி பயத்துல சொன்ன வார்த்தை தான், நான் வாழ வேண்டாம், நான் சாக ரெடியா இருக்கிறேன், என்னைய புதைச்சிரு இங்கேயே. மரண பயம். மரணமே இதற்கு உகந்தது, வாழ்வதை விட மரித்து போவது நல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றது, நான் வாழ்வதை விட மரித்து போவது நல்லது. பயம். அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு. செங்கடலை பிளந்தா அவங்க கால்கள் வெட்டாந்தரையில் வைத்தது போல அவர்கள் அந்த கடலின் மேல் தங்கள் காலை வைத்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மதிலை போல தண்ணீர் நிக்குது, மதிலை போல தண்ணீர் நிக்குது. அடையாளம், நான் வருவேன் என்றால் எனக்கு தடையா இருப்பது எனக்கு வாசலாய் மாறும். அதுவே முதல் அடையாளம். கர்த்தரனைய நடத்துறாருன்னு சொன்னா, ஆவியானவர் நடத்துறாருன்னு சொன்னா, அடையாளம் எதுன்னா, எது எனக்கு தடையா இருக்கோ அது எனக்கு வாசலாய் மாறும். பேதுருவுக்கு தடையா இருந்தது பிரசங்கம் பண்றதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க யூதேயா முழுவதும், சமாரியா முழுவதும், எருசலேம் முழுவதும் சாட்சிகளா இருக்கணும், பிரசங்கிக்கணும். மத்தேயுல சொல்லப்பட்டது, மார்க் 16 சொல்லப்பட்டது போல, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும். இப்ப பேதுருவுக்கு இருக்கிற தடை என்னன்னா, பிரசங்கம் பண்றதுதான் தடை. காரணம், இப்ப பேதுரு சொல்ல வேண்டிய பிரசங்கத்தின் வார்த்தை என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த பிரசங்கத்தை நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 15 வசனத்துல சில வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15 சில வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். 22 வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஸ்தோத்திரம். இப்ப பேதுரு பண்ற பிரசங்கம் என்ன? நீங்கள் இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த பேதுருவின் பிரசங்கத்திற்கும் பேதுரு இதற்கு முந்த ராத்திரியில் செஞ்சதுக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒத்து போயிருக்கு. அவரை தம்முடைய எஜமானராக பேதுரு என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் இயேசுவை தனது ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல,
பேதுரு அன்றைக்கு இயேசுவை தனது எஜமானராக அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. நான் அவருடைய சீஷன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் யூதருடைய ராஜா என்பதை ஏற்றுக்கொள்ளல. பேதுரு அவருடைய சீஷன் நான் என்ப அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. இருவருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். இப்போ ஒப்பு கொடுத்த பேதுரு பேசுறாரு, நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். எப்படி பிரசங்கம் பண்றாரு? நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அப்ப இங்க பேதுரு பண்ணதும் இயேசுவுக்கு முன்பாக மறுதலித்தது குற்றம்தான். இதுவும் அவரை மறுதலித்து மீண்டும் சிலுவையில் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நீங்கள் பாவம் செய்வதனால் நீங்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் என்ன பண்றீங்க, அறையறீங்க. அதே போலதான் பேதுருவும் அன்னைக்கு செஞ்சார். அவரும் அவரை சிலுவையில் தான் அடித்தாரு, ஜனங்களும் அவரை சிலுவையில் தான் அடித்தாங்க. நாமும் அநேக நேரத்தில் இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்னா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி இயேசுவை நான் பிரசங்கிப்பேன். எனக்கு ஒரு தைரியம் வேண்டும். எனக்குள் இருக்கிற பயம் மாறணும்னா ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். அன்றைக்கு ராத்திரி இருந்த பயம் இன்றைக்கு பகல்ல இல்ல. தைரியமா சொல்றார், நீ கொலை செஞ்சவன், நீ இயேசுவை கொன்னுட்ட. பிரசங்கிக்கிறார், தைரியமா பிரசங்கிக்கிறார். காரணம் என்ன? ஆவியானவர் நடத்துறார். அடையாளங்கள். அடுத்த அடையாளங்கள். முதல் அடையாளம் அவர் தைரியமா உரத்த சத்தமா பேசுறது. இரண்டாவது அடையாளம் அவர் சொல்லை கொண்டு கர்த்தர் 3000 பேரை ரட்சித்தது வாசிக்கலாம். அதே 41வது வசனத்தை 40-41 வசனத்தை வாசிக்கலாமா? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அடையாளம். 3000 பேருக்கு அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்திலும் ஒரு பெரிய ஞானஸ்நானம். அன்றைக்கு ஒற்றை பிரசங்கத்திற்கு 3000 பேரை கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார்னா இது பேதுருவுக்கு எவ்வளவு பெரிய அடையாளம். அன்றைக்கு ஓடி ஒளிந்தவர் தான், ஓடி ஒளிந்தவர் தான். இன்றைக்கு அடையாளத்தோடு என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. என்ன அடையாளம்? ஒரு பிரசங்கத்திற்கு 3000 பேரை ஞானஸ்நானம் கொடுத்தார். ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இல்ல, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்தையும் எடுத்தார்கள். ஒரே பிரசங்கம். இதற்கு முன்பாக எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணது உண்மைதான். ஆனா ஞானஸ்நான சத்தியத்துக்கு நேரம் யாரும் என்ன பண்ணல, வரல. அடையாளங்கள் வேணும். மறுதளித்தவனை, இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல விரும்புறேன், யாருடைய முகத்துக்கு முன்பாக உங்க தலை குனிஞ்சிச்சோ உங்க கை அவங்க தலைக்கு மேல என்ன பண்ணணும், வரணும். இது யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பேதுரு யாருடைய முகத்துக்கு மேல தலை குனிஞ்சு போனாரோ இப்ப அந்த தலையெல்லாம் யார் கையில இருக்கு? பேதுருவின் கையில இருக்கு. அவர் தான் என்ன பண்றாரு இப்ப முக்கி அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டதும் அவர்கள்தான். அவர்கள் சிரசின் மேல் இப்ப யாருடைய கை இருக்குன்னா பேதுருவின் கை இருக்கு. இந்த வார்த்தையை இப்படியும் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு வார்த்தையில சொல்லணும்னாக்க, உன்னுடையதான கரங்கள் உன்னுடையதான சத்ருவின் மேல் ஓங்கி இருக்கணும்னாக்க உன்னை நடத்துறது ஆவியானவரா இருக்கணும். சத்ருக்களுக்கு மேல நம்மளது கரங்கள் உயர்த்தப்படணும்னா நம்மை ஆவியானவர் நடத்தணும். அவமானப்பட்ட இடத்துல கரம் உயரணுமா, தலை குஞ்ச இடத்துல கை உயரணுமா, பேதுருவை போல தங்கள் வாழ்க்கையை ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்களை மார்க் போட்டு பார்த்தவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை நயவஞ்சகமா பேசினவங்கெல்லாம் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட வைத்து அவர்களுக்கு உங்க கரத்தால கர்த்தர் ஞானஸ்நானத்தை கொடுக்க வைப்ப. அது பேதுருவுக்கு நடந்தது. அது போல அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னா என்னை ஆவியானவர் நடத்தணும். என்னை யார் நடத்தணும்? ஆவியானவர் நடத்தணும். அப்ப முதல் வார்த்தை அடையாளங்கள். கேளுங்க,
என் வாழ்க்கை அடையாளமா மாறணும் ஆண்டவர். என் வாழ்க்கை அடையாளத்தை கொடுங்க. அடையாளம் என்றால் புதிய காரியம் அல்ல. தோத்த இடத்துல ஜெயிக்கிறது தான் அடையாளம். தோத்த இடத்துல ஜெயிக்கிறது தான் வெற்றி. புதிய ஒரு இடத்துல போய் ஓடுறதுக்கு பேர் வெற்றி இல்லைங்க. ஒருத்தன் எந்த மாரத்தான் ரேஸ்ல தோத்து தோத்து விழுகிறானோ அதே மாரத்தான் ரேஸ்ல ஒரு நாள் ஓடி ஜெயிப்பான் பாருங்க, அதுதான் வெற்றி. அதுதான் அவனுக்கு பெயரே சேர்க்கும். இன்றைக்கு நடக்கிற எத்தனையோ போட்டியில ஜெயிக்க முடியாம போட்டி போடக்கூடிய ஜனங்கள் உண்டு. வருஷம் மாசம் போட்டி போடலாம், அவங்களால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்க தொடர்ந்து போட்டி போட்டு ஜெயிப்பாங்கன்னா அந்த வெற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியா என்ன பண்ணும், மாறும். அப்ப தோத்த இடத்துல ஜெயிக்கிறது தான் அடையாளம். அடையாளத்தை குறிச்சு வச்சுங்க. எங்க தோத்தீங்களோ அங்க ஜெயிக்கணும். இப்படியே ஜெபிங்க. ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா. நான் தோத்த இடத்துல, நான் அவமானப்பட்ட இடத்துல, நான் வெக்கப்பட்ட இடத்துல, நான் பிரசங்கம் பண்ண முடியாம ஆமா நான் இயேசுவின் சீஷன் தான் சொல்ல முடியாம வாய் அடைத்து வந்த இடத்துல நான் வாய் திறந்து பிரசங்கிக்கணும். நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், அந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி நான் தைரியமாய் பிரசங்கிக்க எனக்கு அடையாளங்கள் கொடுங்க. தோத்த இடத்தில் ஜெயிக்கணும், அது முதல் அடையாளம். ஆவியானவர் நடத்துவார். இரண்டாவது, நிறைவேறணும். அந்த அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கிறப்ப யோவேலால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதை அங்க பார்க்க முடியும். யோவேலால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை அங்க பார்க்க முடியும். வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆவியானவர் நடத்தப்படணும். பேதுருவுக்கு 3 விதமான வாக்கு தத்தங்களை இயேசு கொடுத்தார். பேதுருவுக்கு 3 விதமான வாக்கு தத்தங்களை இயேசு கொடுத்தார். முதல் வாக்கு தத்தம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் என்ன பண்ணுவா, மாறுவ. இது முதல் வாக்கு தத்தமாய் பேதுருவுக்கு இயேசு கொடுத்த வாக்கு தத்தம். இரண்டாவது வாக்கு தத்தம் அதே மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், சபையின் மேல், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று இந்த வாக்கு தத்தம் யார் மேல சொல்லப்பட்டது, பேதுருவின் மேல. இரண்டாவது வாக்கு தத்தம், இந்த கேபா என்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மூன்றாவது யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்ப பேதுருவுக்கு இயேசு 3 விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 3 வாக்கு தத்தங்களும் எப்போ நிறைவேறியது, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்த பொழுது. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். வாக்கு தத்தமான வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை நகரணும்னா நம்மை ஆவியானவர் நடத்தணும். அது வரைக்கும் பேதுரு மனுஷர்களை பிடிக்கல. அது வரைக்கும் பேதுரு மேல் சபை என்று ஒரு அஸ்திபாரக்கல் போடப்பட்ட சபை கட்டப்படல. அது வரைக்கும் பேதுரு ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்க்கல. எப்ப இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்த பொழுது. பெந்தேகோஸ்தே எனும் நாள் என்றைக்கு வந்துச்சோ, அந்த நாளுக்கு என்றைக்கு பேதுரு தன்னை விட்டு கொடுத்தாரோ அன்றைக்கு இந்த 3மே நிறைவேறியது. ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். உங்க மேல வாக்கு தத்தங்கள் அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கலாம். உங்க மேல மாசம் தினந்தோறும் வாக்கு தத்தங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனையும் ஒரே நாளில் நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் ஒருவர் போதும். 10 வருஷமா வாக்கு தத்தம் நிறைவேறாம இருக்கலாம். 10 வருஷமா 10 விதமான வாக்கு தத்தங்கள் சிரசின் மேல இருக்கலாம், உங்க குடும்பத்து மேல இருக்கலாம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒற்றை நாள் போதும், ஆவியானவர் இருந்தால் போதும். பேதுருவுக்கு கொடுத்த 3 வாக்கு தத்தங்கள், 3 வாக்கு தத்தங்களும் ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தில் ஆவியானவர் நிறைவேற்றினார். ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தில் 3 வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகிறது. 3000 மனுஷர்களை பிடித்தார். 3000 பேருக்கு போதகராய் மாறினார். 3000 பேரை நடத்துகிற மெய்ப்பனாய் மாறினார். ஒரே நாள் ஒரே பிரசங்கம், 3 வாக்கு தத்தங்கள் நிறைவேறியது. நமது சிரசின் மேல் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், நிறைவேறாமலே இருக்கே. வருஷம் வாக்கு தத்தம் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே. இந்த போர்டு அடிக்கிற மாதிரி 10 வாக்கு தத்தங்கள் என் வீட்டில் வரிசை அடிக்கப்பட்டிருக்கான நிறைவேறல. என்னுடைய சிரசின் மேல வாக்கு தத்தங்கள் அடிக்கப்பட்டு அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போதான் நிறைவேறல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள்
ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அந்த ஒரு நாள் போதும், நிறைவேறாத அத்தனை வாக்குத்தத்தையும் ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தை நிறைவேற்றிடுவார். அப்ப அபிஷேகம், ஆவியானவருடைய நடத்துதல் அவருடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாய் மாற்றுகிறது. நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். சுருக்கமா சொல்லி 3வது காரியத்துக்கு நான் போகிறேன். பெருக்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கிறோம், 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 11 பேர் 120 பேராய் மாறினார்கள். 120 பேர் 3120 என்ன பண்றாங்க? மாறுறாங்க. நம்முடைய வாழ்க்கை பெருகணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இருக்கணும்னா நம்மளை ஆவியானவர் நடத்தணும். யாருடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை பெருகும், நிச்சயமா பெருகும். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். காரணம் என்ன? ஆவியானவர் நடத்தப்பட்டார். அடுத்த பிரசங்கம் வருது 5000 பேரு. அடுத்த பிரசங்கம் வருது திரளான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவங்க. பெருக்கம் பெருக காரணம் என்ன? 3 5 8 பல லட்சங்களா மாறுது. காரணம் என்ன? ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தா நம்முடைய வாழ்க்கை பெருகும். நம்முடைய வாழ்க்கை பெருகும். பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் பண்ணவர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். அவருடைய வாக்குத்தத்தமே அதுதானே. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுச்சு? எப்ப ஆவியானவருடைய கட்டுக்குள் ஆபிரகாம் வந்தாரோ அன்றைக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கை கொண்டு தமது ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணினார். கண்ட்ரோல் ஆவியானவருக்குள்ள வரணும். அது வரைக்கும் மனைவியுடைய கண்ட்ரோல யார் இருந்தா? ஆபிரகாம் இருந்தார். எலியேசருடைய கண்ட்ரோல் ஆபிரகாம் இருந்தார். வேலைக்காரருடைய கண்ட்ரோல் ஆபிரகாம் இருந்தார். லோத்துடைய கண்ட்ரோல் ஆபிரகாம் இருந்தார். மனுஷனுடைய கையின் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. கண்ட்ரோல் ஆவியானுடைய கைத்துல போகும்னாக்க, அவர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கை பெருகும். ஆபிரகாம் கேட்டார்ல, லோத்தை விட்டு பிரியாமல் ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் லோத்து தனக்கு வாரிசா இருப்பார்னு ஆபிரகாம் நினைச்சாரு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை பெருகல, பிரிஞ்சுதான் போச்சு. பெருகல, பிரிஞ்சுதான் போச்சு. லோத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் நினைக்கிற வரைக்கும் லோத்து ஒரு பாதி சொத்தை என்ன பண்ணாரு? கொண்டு போயிட்டாரு. பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா லோத் என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சு கொண்டு போயிட்டார். அடுத்து ஒரு காரியம் யோசிக்கிறாரு, எலியேசர் தான் எனக்கு எஜமானா இருப்பானா? அப்படி ஒரு பக்கம் யோசிக்கிறார். கொஞ்ச நாள் எலியேசருக்கு கீழே என்ன பண்றாரு? இருக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆகார் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஆகார் என்ட்ரி ஆன உடனே ஆகாருக்கு ஆபிரகாம் குழந்தை பிறகு இஸ்மவேலுக்கு கீழே கொஞ்ச நாளுக்கு வாழ்க்கை போகுது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை யாருடைய கைக்கெல்லாம் போகுது? கொஞ்ச நாள் லோத்துக்கு கீழே இருந்தாரு. லோத்துவை சார்ந்து இல்ல, நேசித்து இருந்தார். லோத்துக்கு கீழே ஆபிரகாமுக்கு இருந்தாருனாக்க லோத்துக்கு எஜமானாக ஆபிரகாம் கீழே இல்ல. ஆபிரகாம் லோத்துவை அன்பின் நிமித்தம் தனக்கு மேல வைத்திருந்தார். அவர் நேசித்த நேசம் அவரை அந்த லோத்துடைய சொல்லுக்கு மீறி ஆபிரகாம் எதுவும் செய்யாத அளவுக்கு இருந்தார். அன்பு கட்டி போடுது. அப்ப மனுஷனுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பெருகவே பெருகாது. லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் பெருகல. எலியேசரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் பெருகல. ஆகார சார்ந்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் பெருகல. இஸ்மவேல் சார்ந்து இருக்க வரைக்கும் ஆபிரகாம் பெருகல. சாராளுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் பெருகல. எப்ப ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணினாரு? நீ இஸ்மவேலை விரட்டு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுன்னு சொல்லி என்றைக்கு தன்னுடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக ஆபிரகாம் வந்தாரோ, என்றைக்கு மோரியா மலைக்குள்ள ஆவியானுடைய வார்த்தையை கேட்டு தன் பிள்ளையை பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தாரோ, அன்று முதல் ஆபிரகாமை கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார்.
அதற்கு பிற்பாடு வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்குற மிக திரளான ஆசீர்வாதங்கள். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பெருக்கம் உள்ள காரணம் என்ன? ஆவியானவர் நடத்த விட்டு கொடுக்கணும். எதுல பெருக்கம் வேணும்னாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்க வேணுமா, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. வாழ்க்கையில பெருக்க வேணுமா, ஆவியுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. நான் பெரிய மனுஷனா, நான் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ விட்டு கொடுங்க. ஓபேத் ஏதோமை குறித்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டிக்கு தன்னை விட்டு கொடுத்த ஓபேத் ஏதோமை கர்த்தர் தேசத்தின் மேல் ஆசீர்வாதமா மாத்தினார். உடன்படிக்கை பெட்டிக்கு விட்டு கொடுத்த ஓபேத் ஏதோமை தேசத்திற்கு அதிபதியை போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். விட்டு கொடுக்கணும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தால் அவர் நடத்துதல் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெருக்கத்தை கொடுக்கும். ஆவியானவர் நடத்தினார்னா ஃபர்ஸ்ட் அடையாளங்கள் நடக்கும். தோத்த இடங்கள் எல்லாம் வெற்றியா மாறும், தோத்த இடங்கள் எல்லாம் வெற்றியா மாறும். இரண்டாவது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்ப நிறைவேறும் பொழுதே புரிஞ்சுக்கணும், என்னை ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கு அநேக வாக்கு தத்தம் நிறைவேறலன்னா இன்னும் என்னை ஆவியானவர் கையில் என்ன பண்ணல, எடுக்கல. மூன்றாவது பெருக்கம், மூன்றாவது பெருக்கம். என்னை அவர் பெருக வைப்பார், என்னை அவர் பெருக வைப்பார், என்னை அவர் பெருக வைப்பார். மூன்று காரியங்கள், ஒரே வார்த்தை தான். ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தால் மாத்திரம் போதும். ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தால் மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கை மாறும், மாறும், மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரே அனுபவம், பெந்தேகோஸ்தே நாள் என்னும் அனுபவம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இடம் அசைய கர்த்தர் பேசினார். இதுல இருந்து நிறைய சத்தியம் எழுதிட்டு வந்தேன், ஆனா பேசதான் எனக்கு நேரம் இல்லை. அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல, மதுபானம் பண்ணி கொண்டு இவர்கள் வெறித்து பேசுறாங்கன்னு. இதே வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க. அண்ணாளுக்கு ஏலி சொன்னாரு, நீ ஜெபிக்கல, நீ மது வெறியில என்ன பண்ற, புலம்பிக்கிட்டு இருக்கன்னு. உலகம் அப்படித்தான் பேசும். செய்யாத ஒன்றை செய்தது போலதான் உலகம் பேசும். ஆனால் செய்ய வைத்தது கர்த்தர் என்று தெரிய வரும் பொழுது அடையாளங்கள் தானா நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நம்ம ஆராதித்து நாம் இந்த ஜெபத்தை நம்ம முடிக்கலாம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல, ஆண்டவர் இன்றைக்கும் இந்த மேல் வீட்டு அறையில நான் கூடி இருக்கிறேன்ப்பா, என் மேலும் அது ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஹல்லேலூயா.